மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். பணவீக்கத்தை விட அதிகம் வரக்கூடிய முதலீட்டு திட்டங்களை முதலீடு பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, தோசை 50 ரூபா, நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது 5% உங்களுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க. ஜெராக்ஸ் தேவைப்படும், போய் ஜெராக்ஸ் எடுக்க போன நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் எடுக்க வேண்டி வந்தது, எடுத்துட்டேன். அவங்க பில்லு எனக்கு கொடுக்குறாங்க, 100 ரூபாய்க்கு பில்லு கொடுக்கும்போது பார்த்தா 18% ஜிஎஸ்டி போட்டு 18 ரூபா போட்டிருப்பாங்க. அது இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, தங்கம்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி விற்றுலாம் பொருள் வாங்குறதுக்கு அதை வாங்க மாட்டோம். ஒரு நீண்ட கால முதலீடு நண்பர்கள் மத்தியில் ஒரு மதிப்புக்காக எவ்வளோ சவரங்குதுன்னு சொல்கிறதுக்கு அதுக்காக அதை வச்சுப்பாங்க. வேறு ஒன்று நம்ம வந்து லக்ஸரியாக வாழறதுக்கு பேசல, நீங்கள் வாங்குகிற பொருளை நீங்கள் அதே வாங்க போகிற அந்த ரேட்டை கொடுத்து அவ்வளோதான். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த பணவீக்கத்தை ப்ளஸ் வரியையும் பீட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வளரக்கூடிய ஒரு முதலீடு முறை. இறங்கினே வந்த பங்கு சந்தையில் நீங்கள் அக்டோபர் உச்சத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் முதலீடு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணியிருந்தாவோ இல்லை நேரடி பங்குல பண்ணியிருந்தாவோ இன்றைக்கி பெரிய லெவலில் இறங்கியிருக்கோம். நீங்கள் நானும் பார்ட்னராக சேர்றோம், இன்னொருத்தரும் சேர்றாரு, திடீர்னு 1000 ரூபாய் லாபம் வரும், 5000 ரூபாய் லாபம் வரும், 3000 லாபம் வரும், லாஸ்ட்டில் போகும். இங்கே எதுவுமே நிர்ணயிக்கப்படலை. அதே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் கடன் வாங்கிட்டா அங்கே நிர்ணயிக்கப்பட்டோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம் அனைவருக்கும் தேவையான நிதி தொடர்பான ஆலோசனைகளையும் நிதி தொடர்பான கருத்துக்களையும் நம்முடைய தொடர்ந்து பகிர்ந்துட்டு வரார் நிதி நிபுணர் திரு செழியன் அவர்கள். இன்னைக்கும் நம்மள்ட்ட இணைஞ்சிருக்கார், அவர்கிட்ட நிறைய கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த வாட்டி என்னோட முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அந்த முதலீடுன்னு வரும்போது நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயம் வந்து விலைவாசி உயர்வு. டெய்லியுமே வந்து எல்லா பொருட்களோட விலை வந்து உயர்ந்துகிட்டே போகுது இல்லையா? இதுவே வந்து ஒரு சிக்கலான தருணமாக இருக்கிற சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வரி உயர்வு. வரியும் வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வரும்போது எந்த ஸ்லாப்பில் கொண்டு வருவாங்க, திடீர்னு 5% இருக்க நாளைக்கு 18% மாறும். அது வந்து நம்ம கணிக்கவே முடியாது எப்போ ஏறும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, இன்னொரு பக்கம் அந்த சேவைகளுக்கான வரி உயர்வு. நம்ம யூஸ்வலாக வந்து முதலீடு எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து விலைவாசி உயர்வை கவுண்டர் பண்ணணும், விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு முதலீடு வேணும்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஆனால் இந்த பக்கம் வரிக்கும் முதலீடு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா வரியும் உயருது, அதுக்கும் முதலீடு பண்ணால் மட்டும் தான் வரியும் தாண்டி அதிக வருமானம் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்கிற சமயத்தில் தான் இப்போ வந்து அப்படி முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது? அதாவது வரியோட நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா என்னென்ன வாய்ப்புகளை முதலீடு பண்ணலாம்? நிச்சயம் சரியான கேள்வி. அதாவது இன்றைக்கி நம்ம நிதி சந்தையில் அதிகம் பேசப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, விலைவாசி உயர்வுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வருமானம் இருக்க வேண்டும். வருமானன்றது நேரடி வருமானம், நம்ம உழைத்து வரக்கூடிய மாத சம்பளம் ஒரு வருமானம், அதை விட்டுருங்க. இன்னொன்று முதலீடு செய்து வரக்கூடிய வருமானம். இந்த முதலீடு செய்து வரக்கூடிய வருமானத்தை எங்கே ஒப்பிடுவாங்கன்னா, இந்த விலைவாசி உயர்வோட பணவீக்கம். இந்த பணவீக்கத்தை விட அதிகம் வருமானம் வரக்கூடிய முதலீட்டில் பண்ணுங்க. 6% பணவீக்கம்னா நீங்கள் ஒரு 10% வரக்கூடிய முதலீட்டில் பண்ணாதான் இந்த 6% பீட் பண்ணி நீங்கள் அந்த பொருளை வாங்க முடியும். இதுக்கு தான் அத்தனை பேரும் கவனம் வச்சு சொல்கிறது, பணவீக்கத்தை விட அதிகம் வரக்கூடிய முதலீட்டு திட்டங்களில் முதலீடு பண்ணுங்க. ஆனால் இப்போது இன்னும் ஒன்று மைக்ரோ லெவலில் ரொம்ப இதில் கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம பணவீக்கத்துக்காக முதலீடு பண்ணுறதுன்றது கூட வரிக்காகவும் சேர்த்து முதலீடு பண்ணணும். இது நிறைய பேர் வந்து கவனம் வைக்கிறது இல்லை. 6% சப்போஸ் ஒரு பொருள் 100 ரூபா இன்னைக்கு வாங்குகிறோம், அடுத்த வருஷம் அது 110 ரூபா ஆயிடுதுன்னா 10% அது. அப்போ நம்ம இன்னைக்கு போட்ட முதலீடு 100 ரூபான்றது 110 ரூபா இன்னைக்கு வளர்ந்துருக்கணும். அந்த 10% வந்து விலைவாசி மட்டும்தான். விலைவாசி மட்டும்தான். இப்போ அந்த விலைவாசிக்கு அவங்க வரி ஒன்று போடுவாங்க. இப்போ அந்த வரிக்கும் சேர்த்து நீங்கள் முதலீடு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, தோசை 50 ரூபா, நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது 5% உங்களுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க. கரெக்டுங்களா? இப்போ அந்த 5% கட்டிட்டு தான் நம்ம வெளியே வருவோம். இப்போ அடுத்த வருஷம் போகிறீங்க, இந்த 50 ரூபா தோசை என்ன சொல்கிறாங்க, 60 ரூபா ஆயிடுச்சுங்கன்றாங்க. விலைவாசி அதிகமாகிடுச்சு, மாவுல ரேட் ஆகிடுச்சு, 60 ரூபா ஆச்சு. இப்போது நம்ம இந்த 60 ரூபாய்க்கு தான் முதலீடு பண்ணுவாங்க, விலைவாசி உயர்வுக்கு இப்போ இதை கட்டுப்படுத்துது, இதை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு முதலீடு பண்ணும். ஆனால் இந்த வரியும் வருது உங்களுக்கு. 70 ரூபா இருக்கும். அது அந்த 55 ரூபாய்க்கு திருப்பி 60 ரூபாய்க்கு இன்னொரு ஜிஎஸ்டி 5% போட. அப்போ நம்மளுடைய முதலீடு எதை வைக்கணும்னா, இந்த பணவீக்கத்தை சரி கட்டுறதுக்கும் முதலீடு தேவை, அது கூட கட்டக்கூடிய ஜிஎஸ்டிக்கு நம்ம முதலீடு செய்யணும். அப்போ 2 விதம் எதிர்கொள்ளக்கூடிய தான் முதலீடு இருக்கணும். ஆனால் இருக்கக்கூடிய முதலீட்டில் பெரும்பாலும் மக்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, பணவீக்கத்துக்கே ஈடுகட்டத்து கூட முடியாத லெவலுக்கு தான் முதலீடு பண்ணுறாங்க. இப்போ வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப லோவாக கொடுக்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பணவீக்கத்தை எதிர்கொள்ளாது. இந்த 100 ரூபான்றது 110 ரூபாய் ஆயிருக்காது அடுத்த வருஷம்.
105 ரூபா தான் ஆயிருக்கும், 104 ரூபா தான் ஆயிருக்கும். மேற்கொண்டு இவங்க ஒரு 6 ரூபா போடுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த வரிக்கு இப்போ உதாரணத்துக்கு நேற்று ஒரு ஜெராக்ஸ் தேவைப்படும் போய் ஜெராக்ஸ் எடுக்க போனேன். நான் ஒரு 100 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் எடுக்க வேண்டி வந்தது, எடுத்துட்டேன். அவங்க பில்லு எனக்கு கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு ஜில்லு கொடுக்கும்போது பார்த்தா 18% ஜிஎஸ்டி போட்டு 18 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற விஷயத்துக்கு 18% ஜிஎஸ்டி, அதுக்கு 18 ரூபா நான் கட்டுறேன். இப்போ 100 நான் என் மனநிலையில் போகிறேன் 100 ரூபா. இப்போ அங்கே பில்லு கொடுக்கும்போது அந்த எடுத்து 18 ரூபா நான் எக்ஸ்ட்ரா கட்டுறேன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கட்டுற 18 வாங்கி நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம். அது எங்களுக்கு இல்லை, நிறுவனத்துக்கு இல்லை, எங்களுடைய கம்பெனிக்கு இல்லை, இந்த 100 ரூபா தான் நாங்கள் அப்படின்றது தான் அங்கே நம்ம பிரித்து பார்க்க முடியுது. ஆனால் நம்ம இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நம்ம முதல்ல இதுக்கு உள்ளே போகும்போது ஒரு யார் போய் ஜெராக்ஸ் எடுப்பாங்க? ரொம்ப பாமர மக்கள், வீட்டில் ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி வைக்க முடியாதவங்க, பிரிண்டிங் மிஷின் வாங்கி வைக்க முடியாதவங்க தான் ஜெராக்ஸ். இவங்க தானே இன்றைக்கி 98% வெளியே போய் எடுக்கிறது தானே மக்கள். இருக்கிற 2% மக்கள் தான் வீட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க பிரிண்டிங். அப்போ இந்த 98 மக்கள் வீட்டில் அந்த ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா போட்டு மிஷின் வாங்க முடியாதவங்க தான். அப்போ இவங்களுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டு நீங்கள் ஒரு 100 ரூபா ஜெராக்ஸுக்கு, இப்போ 100 ரூபாயில் நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கி தானே எனக்கு வந்து நீ ₹1.80 நான் கட்டியிருப்பேன். ஒருத்தர் 10 ரூபாய்க்கு அன்றைக்கி ஜெராக்ஸ் எடுத்தாருன்னா ₹1.80 அங்கே அதுக்கும் ஜிஎஸ்டி கட்டுவார். அப்போ இது ரொம்ப காமன் மேன் போய் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன செயலுக்கே 18% ஜிஎஸ்டி. இப்போ அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இன்னும் ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் 1 வருஷம் பொறுத்து அதே ஜெராக்ஸ் கடைக்கு நான் போகிறேன்னு வச்சுங்க. இப்போ இந்த 100 ரூபா இடன்றது அவங்க என்ன பண்ணுவாங்க, பேப்பர் விலையெல்லாம் ஏறிடுச்சுங்க, 110 ரூபா ஆயிடுச்சு. இப்போ அதே ஜெராக்ஸ் 110 ரூபா கொடுக்கணும். இப்போ நான் விலைவாசி உயர்வுக்காக நான் என்ன பண்ணுவேன், அப்போது 1 வருஷத்துக்கு முன்னாடி முதலீடு பண்ணிடுறேன். அடுத்த வருஷம் எல்லாமே 10% ஏறிடும். அப்போ நம்ம இந்த 10% உயர அளவுக்கு நம்ம ஒரு முதலீடு பண்ணுவோம், ஈடு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 110 ரூபா நம்ம பண்ணுற முதலீடு வந்துடுச்சுன்னு வச்சுங்க. நான் பண்ணுற 100 ரூபா 110 ரூபாய் எடுத்துன்னு வந்து வாங்க போனால் இது இப்போ 18% ஜிஎஸ்டி போட்டு நான் 22 ரூபா கட்டணும். அந்த 22 ரூபா எனக்கு இங்கே சம்பாதிக்கலையே, இந்த விலைவாசி உயர்வுக்கு மட்டும்தான் இது சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அப்போ இந்த கட்டக்கூடிய ஜிஎஸ்டிக்கு இது சம்பாரிச்சு கொடுக்கலையே. அப்போ இங்கே நம்ம இந்த நிதி சந்தையில் என்ன மைக்ரோவில் கவனிக்கணும்னா, இந்த விலைவாசி உயர்வோடு இந்த ஜிஎஸ்டிக்கும் சேர்த்து நீங்கள் முதலீடு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிட்டோம். ஆனால் இப்போ நிதி சந்தையில் அதிகம் பேசக்கூடியது எதுன்னா, இந்த பணவீக்கத்தை சரி கட்டுறதுக்கு தான் நிறைய பேசுகிறாங்க. வரி வீக்கத்தை மறந்துட்டாங்க, அதை முற்றிலும் மறந்துட்டாங்க. இப்போ இதை ஏறும்போது இதுவும் உங்களுக்கு ஏறுதில்லை. அப்போ இதுக்கும் தகுந்த மாதிரி தான் நம்ம முதலீடை வைக்கணும். இப்போ நம்ம இந்த ஜெராக்ஸ் பேப்பருக்கு ஜிஎஸ்டியான்றது நம்ம தனி டாபிக், அது பெரிய லெவலில் விவாதம் பண்ண வேண்டிய இடம். ஆனால் இப்போ நம்ம அதுக்குள்ளே இந்த முதலீடுன்னு வரதுனால நீங்கள் பணவீக்கத்துக்கு இப்போ விலைவாசிக்கு நீங்கள் முதலீடு மாதிரி அதுக்கு கூட செட்டக்கூடிய வரிக்கும் நீங்கள் முதலீடு பண்ணணும். அப்போ தான் நீங்கள் முழுமையாக அந்த பொருளை 1 வருடம் பிறகு இல்லை நீங்கள் நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல போகும் வாங்கும்போது வாங்க முடியும். அப்போ அந்த மாதிரி முதலீடுலாம் என்னன்னு பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். திருப்பி பாரம்பரியமாக நம்மளுக்கு தெரிஞ்சப்பட்ட 2-3 முதலீடு தவிர்த்து 2-3 முதலீடு வந்து ஃபஸ்ட்டு இதை பணவீக்கத்தையே அது சரி கட்டாது. இப்போ நீங்கள் வங்கியில் 1 வருடம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுனா 7%லேருந்து 7.2% செக்யூர்டாக இருக்கும். அது வந்து ஸ்லோவாக வளரும், அது ஸ்லோவாக வளரும். இன்றைக்கி பணவீக்கம் 6லேருந்து 8க்குள்ளே சொல்கிறாங்க வச்சுங்க. அப்போ இது 7 கொடுத்தாவே இங்கேயே உங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு. இதை எடுத்து பொருள் தான் வாங்குறதுக்கு கடினம், கொஞ்சம் பொருளை வந்து கொஞ்சம் நெருக்கி வாங்கிடலாம், ஆனால் அதுக்கு போடக்கூடிய ஜிஎஸ்டி அப்போ இது ஈடுகடுத்தாது. இப்போ நம்ம விலைவாசிக்கும் பார்க்குறோம், ப்ளஸ் அது கூட கட்டக்கூடிய ஜிஎஸ்டிக்கும் பார்க்குறோம். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, தங்கம்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி விற்றுலாம் பொருள் வாங்குறதுக்கு அதை வாங்க மாட்டோம். அது ஒரு நீண்ட கால முதலீடு, அணிகலனா போடுறதுக்கு வச்சுப்பாங்க. சில பேர் வந்து ஒரு மதிப்புக்காக, இவ்வளோ நகை இருந்தால் ஒரு மதிப்பு, அவங்க உறவினர் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் ஒரு மதிப்புக்காக எவ்வளோ சவரங்குதுன்னு சொல்கிறதுக்கு அதுக்காக அதை வச்சுப்பாங்க. இந்த 2 எங்கே நம்மளுக்கு பயன்படாதுன்னா, தினம் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு இது பயன்படாது, வீட்டு பயன்பாடுக்கு அது பயன்படாது, ஏதோ ஒரு வேறு நீண்ட தேவைக்கு தான் அது பயன்படும். அப்போ நம்ம அந்த முதலீடுக்குள்ளும் போக முடியாது. இதுக்கு 3வது எல்லாருக்கும் தெரிஞ்சது போஸ்ட் ஆஃபீஸ். அது வங்கியும் அதுவும் ஒன்றாக தான் செயல்படும். இதை தவிர்த்து அவங்க வீட்டு பக்கத்தில் கட்டக்கூடிய சின்ன சின்ன சீட்டு, அப்புறம் வந்து அவங்களே சின்ன வட்டிக்கு கொடுத்து வாங்குறது ஏதோ சின்ன, இதெல்லாம் வந்து முறை சாராத திட்டங்கள்னால நம்ம அதையும் கவனம் வைக்க போகிறதில்ல. அப்போ இந்த முறை சார்ந்து லீகலைஸாக இருக்கக்கூடிய திட்டங்கள் மட்டும்தான் இதை 2த்தையும் நம்ம சொல்லப்பட்டது பணவீக்கத்தையும் ப்ளஸ் வரியையும், இதை 2த்தையும் பீட் பண்ணக்கூடிய விஷயத்தில் கவனம் வச்சா மட்டும்தான், அந்த முதலீடு பண்ணால் மட்டும்தான். வேறு ஒன்று நம்ம வந்து லக்ஸரியாக வாழறதுக்கு பேசல, இன்றைக்கி வாங்குகிற பொருள் அன்றைக்கி அதே வாங்க போகிறோம், அந்த ரேட்டை கொடுத்தால தான். அந்த பொருள் வாங்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கவனம் வைக்கிறோமே தவிர, நீங்கள் கோடிகள் சேர்க்கறதுக்கு கவனம் அடுத்து வைக்க போகிறதில்ல, இப்போ வைக்கல. அப்போ இதில் என்ன மாதிரி முதலீடு கவனம் வைக்கலன்னு பார்த்தோன்னா, மியூச்சுவல் ஃபண்டு, பங்கு சந்தை வந்து மிக அபாயகரம்ன்றது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது
கற்றுக்கணவங்களுக்கு அதை இயங்கலாம். இப்போ நம்ம அதை தொடர்றதுக்கு முன்னாடி இந்த மியூச்சுவல் ஃபண்டை பார்க்கலாம். அது ஆக்சுவலாக நீச்சல் பண்ணுற மாதிரி தான். நீச்சல் கற்றுக்கிட்டு போனால் பயப்படலாம், நீந்தலாம். அதே தான். ஆமாம். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சேஃப் சைடு. ஏன்னா பங்கு சந்தையை பற்றி நன்கு தெரிந்த நபர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து நம்ம அவங்க முதலீடு அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தில் அவங்க ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு நமக்கு மீதி கொடுக்கறதுனால அந்த பங்கு சந்தை நேரடி என்ட்ராகிற தொடக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தவிர்த்து இவங்க இதில் கவனம் வைக்கலாம். இந்த இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த பணவீக்கத்தை ப்ளஸ் வரியையும் பீட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வளரக்கூடிய ஒரு முதலீடு முறை. இப்போ நிர்ணயிக்கப்பட்ட முதலீட்டு முறையில் 8%, 7லேருந்து 8க்குள்ளே தான் பார்க்குறோம். இப்போ இந்த சந்தையில், அதாவது மியூச்சுவல் ஃபண்டு சந்தையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு, கொடுக்கும். இப்படி நம்ம பிரிச்சோன்னு வச்சுங்க. இப்போ நம்ம இந்த பங்கு சந்தை சார்ந்து அப்படின்னு பார்த்துட்டாவே உறுதியாக இவ்வளோ ரிட்டர்ன் வரும்ன்றது சொல்ல முடியாது. சில அடிப்படையான ஒரு புரிதல் வந்து நம்ம உள்ள அது இருந்து தான் உள்ளே போகணும். ஏன்னா இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை பெரிய லெவலில் கீழே இறங்கிடுச்சு. கடந்த 1 மாதம் 1.5 மாதத்தில் பெரிய லெவலில் போன அக்டோபர் மாதம் தான் உச்சத்தில் போனது. அக்டோபர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இறங்கினே வந்துடுச்சு. இறங்கினே வந்த பங்கு சந்தையில் நீங்கள் அக்டோபரில் உச்சத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் முதலீடு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணியிருந்தாவோ இல்லை நேரடி பங்குல பண்ணியிருந்தாவோ இன்றைக்கி பெரிய லெவலில் இறங்கியிருக்கும். அப்போ அவங்களுக்கு இன்றைக்கி பார்க்கும்போது பெரிய அச்சத்தை உண்டு பண்ணிட்டோம். ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது கூட அவருடைய பங்கு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டது இறங்கப்பட்டது. அப்போ கேட்கும்போது தான் இது வந்து ஒரு ஏற்றம் இறக்கம் உள்ள ஒரு சந்தை தான். இந்த இறக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த சந்தை மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இன்னும் முதலீடு அதிகம் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அச்சம் இருக்குன்னா நீங்கள் விலகி நின்று இந்த உள்ள இன்வெஸ்ட் பண்ணதோடு நின்று பாருங்கள். ரொம்ப அச்சப்படுறீங்க, எந்த விதமான பதிலோ யாருடைய சொல்கிறதோ உங்களுக்கு ஏற்றுக்க முடியலன்னா வெளியே வந்துடுங்க. உங்களால் அது கன்வின்ஸ் ஆகலைன்னா வெளியே வந்துடுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் பங்கு சந்தையாகட்டும் பெரிய லெவலில் இறக்கத்தில் இருந்தால ஒரு 10 மாதம் முன்ன பண்ணவங்களுக்குலாம் இறங்கியிருக்கும். இப்படி இருக்கிறதுனால இதில் உறுதியாக இந்த மாதம் இல்லை இந்த வருடம் இல்லை 365 நாளைக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வரும்ன்றது அங்கே உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளோ இது வரைக்கும் அப்படி கொடுத்துருக்கு, எவ்வளோ கொடுக்கும் அப்படின்றது வந்து நம்ம கணிச்சு வச்சிருக்காங்க. ஆமாம், அந்த அனலைஸ் பண்ணுறது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் சேர்த்துக்கணும். நம்ம எதுக்காக திடீர்னு இறங்குது கரெக்ட் அப்படின்ற காரணத்தையும் சேர்த்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கொடுக்குன்றதை தோராயமாக அஷ்யூம் பண்ண முடியும். அஷ்யூம்ஸில் வந்து நம்ம அது வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோலாம் கொடுக்கணும். ஏன் இறங்குது இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா வேகமாக ஏற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 18,000லேருந்து 26,000 பங்கு சந்தையை உயர்த்திட்டாங்க. இப்போ மராத்தான் நீங்கள் ஓடுறீங்கன்னா மராத்தான் ஓடும் போதே பார்த்தீங்கன்னா அதோட கோர் பிரின்சிபல் என்னன்னா ஸ்லோ தான். நீ 100 மீட்டர் ஓடுற மாதிரி ஒருத்தன் ஓடிட்டான்னு வச்சுங்க, அப்போ அந்த நிமிடத்துக்கு 100 மீட்டர் ஓடுற மாதிரி ஒருத்தன் அதில் ஒரு 100 பேர் ஓடுறதுல ஒருத்தன் மட்டும் 100 மீட்டர் ஓடுற மாதிரி ஓடிட்டானா அவன் எல்லாரோடய ஃப்ரண்ட்டில் இருப்பான். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் போய் நின்றுடுவான். என்ன நினச்சாலும் அவனால் ஓட முடியாது. இவங்க பொறுமையாக போய் அதை கடந்து அவனை போவாங்க. அவன் திருப்பி அங்கே ஓய்வு எடுத்துன்னு கொஞ்சம் அந்த பதட்டெல்லாம் குறைஞ்ச பிறகு அப்புறம் அவன் ஓட ஆரம்பிக்கணும். அப்போ அவன் உணரணும் இப்போ வேகமாக ஓடக்கூடாது, திருப்பி நம்ம போய் நின்றுடுவோம் மெல்லமோ. அது மாதிரி பங்கு சந்தை என்ன பண்ணுறது, இந்த மாரத்தான் ஓட்டத்தை மாதிரி நிறைஞ்சி அது 100 மீட்டர் மாரி ஓடுது. 18,000லேருந்து 26,000 போய் நின்றுடுச்சு வேகமாக. இயல்பாகவே நின்று ஆகணும், வேறு வழிக்கு அதான் அதுதான் நடைமுறை. அது மனிதனுக்கும் அதுதான், எல்லா செயலுக்கும் அதான். அது இப்போ நின்றுடுச்சு. நின்று தான் பண்ணும் ஓய்வு எடுக்குது. அந்த ஓய்வு வந்து பின்னாடி வரவங்களாம் முன்ன போயின்னுக்கிறாங்க. அதனால் அதை இறங்கி கிட்ட வருது. இப்போ அதனால தான் இப்போ எல்லா முதலீடும் அந்த பங்கு சந்தை சார்ந்த முதலீடுலாம் குறைஞ்சி வருது. இப்போ குறைஞ்சி வரும்போது உயர்ந்து பார்த்த அந்த புதியவர்களுக்கு இந்த குறைந்து வர்றது வந்து அச்சத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா அவங்க அந்த ஒன்று தான் பார்த்துங்கிறாங்க, அந்த 100 மீட்டர் தான் பார்த்துங்கிறாங்க. அப்போ நம்ம அங்கே தான் இது வந்து ஒரு மாரத்தான் மாதிரி தான். எல்லாத்துக்கும் புல்லு தான் தெரியுது, ஆனால் பேர் தெரியாது. பேர் தெரிஞ்சோடனே பெரிய லெவலில் அவங்க அச்சப்படுறாங்க. இன்னைக்கு அதுலேருந்து இன்னைக்கு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பல பேர் விலைக்கு நின்றுவாங்க. இந்த வீழ்ச்சியை பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நிறுத்திட்டு இருப்பாங்க. இந்த வீழ்ச்சியில் நிறைய பேர் எடுத்துட்டு இருப்பாங்க. பல பேர் தன்னுடைய அச்சத்தை பல பேர்கிட்ட பேசின்னு இருப்பாங்க. ஏண்டானா அதோட தன்மை தெரியலன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தோண தான் செய்யும். அதனால தான் அதோட முதலீடு இவ்வளோ வருமானம் வருன்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியாத இது ஒரு முதலீடு முறை. இதை தெளிவாக முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் தான் இந்த திட்டத்துக்குள்ளே நம்ம இயங்கணும். இதை உணராமல் உள்ளே போயிட்டு ஏறக்கூடிய மார்க்கெட்டில் இருந்து பார்த்தவங்களுக்கு இறங்கக்கூடிய மார்க்கெட்டு வரும்போது தன்னுடைய சரௌண்டிங்கில் அவங்க அதை நெகட்டிவ் ஆக்கிடுவாங்க. அதனால தான் முதல்ல உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது தெளிவாக தெரிஞ்சிட்டா, ஏன்னா இதில் மட்டும்தான் நீங்கள் நம்ம முதல்ல பேசப்பட்ட மாதிரி விலைவாசி உயர்வையும் எதிர்கொள்ள முடியும், கூட கட்டக்கூடிய ஜிஎஸ்டியும் எதிர்கொள்ள முடியும்.
எப்படி இயங்குதுன்னு இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு அசம்ஷனில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அசம்ஷன் வேணாம் எவ்வளோ கொடுத்துருக்கு, அப்படி கொடுத்ததெல்லாம் நிறைய உண்மை இருக்குது. இப்போ இந்த நிதி சந்தையில் பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடியது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும், அவங்க ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டாக தான் சொல்லுவாங்க, 12% சொல்லுவாங்க வருடத்துக்கு. இது கூட அசம்ஷன் தான், ஆனால் கொடுத்துருக்கு, அது உறுதியாக சொல்லக்கூடாது. 12% அவங்க பிச் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வங்கியில் பாருங்கள் 7, இப்போ 12, இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு 5% டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சா. இப்போ இந்த 12% தான் மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்குமானா, அவங்க இப்போ எப்படி ஒரு வங்கி டெபாசிட்டை 7ன்னு வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ 7 தான் கொடுக்குமானா கிடையாது. நீங்கள் ஒரு வாரத்துக்கு போட்டிங்கன்னா வெறும் 3 கொடுப்போம், 3%. நீங்கள் வெறும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிங்கன்னா 2.5 தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த 7க்குள்ளேருந்து எவ்வளோ வேரியேஷன் இருக்குது. 7 தாண்டுமா, தாண்டும். சீனியர் சிட்டிசனுக்கு தாண்டும், அவங்களுக்கு 8 உண்டு. இதிலே நீங்கள் வந்து பெரிய பல்க் டெபாசிட் பண்ணுறீங்க, 2 கோடி பண்ணுறீங்க, 5 கோடி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பேங்கில் போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு தனி கேட்டகரியில் அது 8.5 கூட கொடுப்பாங்க, 8 கூட கொடுப்பாங்க. அதை நீங்கள் பேசி அங்கே வாங்கணும். அது இல்லாமல் இயல்பாக கையில் 10,000 இருக்குது, 50,000 இருக்குது, 1 லட்சம் இருக்குது, இதெல்லாம் போட்டால் அங்கே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வட்டிக்குள்ளே தான் நம்ம போவோம். அப்போ அந்த வட்டி நிர்ணயிக்கப்பட்ட வட்டியிலே கூட இவ்வளோ வேரியேஷன் இருக்கா நாட்கள் மாதிரி. அந்த மாதிரி இந்த 12% மியூச்சுவல் ஃபண்டுன்றது பொதுவாக வரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முதலீட்டு முறை. கேரண்டி கிடையாது, ஆனால் அப்படி தான் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. வரும் சரி 12 தான், அதுக்கு மேலே போகாதா கீழே போகாதுன்னா ரெண்டுமே நடக்கும். 12க்கு கீழே 10 வரும், 8 வரும், 7 வரும், சில வருடங்கள் 0ல் கூட இருக்கும், ரிட்டர்ன்ஸே இருக்காது. சில ரிட்டர்ன்ஸ் இருக்காது. சில வருடங்கள் 12ன்றது 15, 18, 20, 22, 25லாம் கொடுத்துருக்கு. சில ஒரு வருடம் கேப்பில் போன 2023 24 முதலீடு பண்ணவங்களுக்கு 40%, 60%, 80%லாம் கொடுத்துருக்கு. டிஃபென்ஸ் ஃபண்டெல்லாம் ஒரு ஃபண்டு ஹெச்டிஎஃப்சியில் டிஃபென்ஸ் ஃபண்டு 100% கொடுத்துருக்கு ஒரே வருஷத்தில். இப்போ 1 லட்சம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 2 லட்ச ரூபான்ற மாதிரிலாம் கொடுத்துருக்கு. இப்போ இறங்கிடுச்செல்லாம். அப்போ அந்த இவ்வளோ இப்போ நம்ம எங்கே பேசணும் 12% தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது ஒரு உச்சம் எங்கே போயிதுன்னா 100% வரைக்கும் போயிருக்கு. அவ்வளோ வேரியேஷனு. கீழே 0லையும் போகும். சில வருடங்கள் 0லையும் ரிட்டர்ன் கொடுக்கும், இன்னும் சில வருடங்கள் மைனஸில் கூட கொடுக்கும். இவ்வளோ வித்தியாசம் இருக்கிற இடத்துல வந்து உறுதிப்படுத்த முடியாதனால நம்ம 12 வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கலாம். 12 கொடுக்குங்க. அதாவது வந்து நீ இன்னைக்கு முதலீடு பண்ணிவிட்டு 6 மாதத்துக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. எடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருடத்துக்கு வச்சுங்க. 3 வருடத்துக்கு பிறகு வாங்கக்கூடிய ஒரு பொருட்களுக்கு அன்னைக்கு வீட்டு செலவுக்கு இப்போ இன்றைக்கி வச்சுட்டிங்கன்னா அது உங்களால் எடுத்து இந்த விலைவாசி உயர்வையும் ஜிஎஸ்டியும் கட்டி நீங்கள் வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம். அங்கே நீங்கள் குறையுமானா குறையிறதுக்கு வாய்ப்பு குறையும். 3 வருஷன்றது ஒரு சின்ன பேஸ் லைன் உருவாயிடும். நீங்கள் 6 மாதம் 12 மாதம் 15 மாதம்னா உங்களால் வந்து டக்குன்னு நீங்கள் போட்ட தொகையிலே இருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம், உயர்ந்து 2 மடங்காக கூட ஆயிருக்கலாம், அது சொல்ல முடியாது. அதனால் குறைஞ்சபட்சம் 3 வருடம். அதுக்கடுத்து நீங்கள் வருடங்கள் விட உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக்குறது தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட வேலை. அது இயங்குற முறை இப்படி தான் இயங்குது. இப்போ நீங்கள் அக்டோபரில் போட்டவங்களது இன்றைக்கி கீழே இறங்கியிருக்கும், மார்க்கெட் உச்சத்தில் போட்டவங்க இறங்கியிருக்கும். இது இப்போ இப்படி தான் இருக்குமானா கிடையாது. அடுத்த வருஷத்துல ஏறி மேலே போயிட்டு இப்போ அக்டோபர் யோசிச்சு பாருங்கள். 24 அக்டோபர், அவர் ஃபஸ்ட்டு அக்டோபர், 25 அக்டோபர், 26 அக்டோபர், 27 அக்டோபர், நம்ம சொல்லப்பட்ட 3 வருஷம் வருதுங்களா. இந்த 27 அக்டோபர் வரைக்கும் இப்படியே தான் இருக்குமா மார்க்கெட்டு? கண்டிப்பாக அது வந்து நிஃப்டி வந்து 30,000க்கு மேலே போயிடும், உறுதியாக சொல்லலாம். ஏன்னா ஆரம்பிக்கப்பட்ட நிஃப்டி இருந்த எண்ணிக்கையோடு இன்றைக்கி உயர்ந்து தான் அங்குது. ஆக என்றைக்குமே அது உயர்ந்து தான் போகுமே தவிர அந்த இறக்குன்றது அந்த ஒரு 6 மாதமோ 3 மாதமோ 8 மாதமோ கோவிடில் ஒரு வருஷத்து வரைக்கும் அந்த இறக்கம் இருந்தது, அப்புறம் ஏறி வந்த மாதிரி தான். அப்போ 27 அக்டோபரில் கண்டிப்பாக நிஃப்டி உங்களுக்கு ஏறி தான் நிற்கும். அப்போ அப்படியே இன்னும் வருடங்கள் ஏற பாருங்கள். இப்போ அது ஒரு 30,000 போதும், உதாரணம் 30,000 போயிடுதுன்னு வச்சுங்க. நிஃப்டி உங்களுக்கு 30,000 போயிடுச்சுன்னு வச்சுங்க. அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இறங்குச்சுனாலும் அது ஒரு 27 to 30 தான் இருக்கும். ஆமாம், 20, 15லாம் வர்றது ரொம்ப ரேரஸ்ட் ரேர் தான். மொத்த எக்கனாமிக்கு டெமாலிஷ் ஆனால் தான் உங்களுக்கு இறங்கி நிற்கும். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டும் இந்தியன் எக்கானமி அந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆகாது. பெரிய லெவலில் வேர்ல்டில் ஆன மாதிரிலாம் உங்களுக்கு இங்கே ஒன்றும் ஆகலை. கிரீஸில் ஆனதெல்லாம் வந்து உச்சம், ஸ்ரீலங்காவில் ஆனதெல்லாம் ரொம்ப அதிகம். அப்படிலாம் உங்களுக்கு ஒன்றும் இங்கே ஆகாது. ஏன்னா இங்கே ஆர்பிஐ வந்து ரொம்ப டைட்னஸ், சிஸ்டம்ஸ் கொஞ்சம் ரொம்ப சிஸ்டம் வந்து ரொம்ப டைட்னஸ், அதெல்லாம் ஆகாது. அப்போது அந்த எதுக்கு அந்த குறைஞ்சபட்சம் 3 வருடம் நம்ம தரோம் அந்த இடத்துக்கு தான். இப்போ 3 வருடத்துக்கு பிறகு இவங்க அந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி அது ஏறத்தையும் இவங்களால் வாங்க முடியும் பொருளை, ப்ளஸ் அந்த ஜிஎஸ்டியும் கட்டிக்கலாம். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டு தான் சார் இதுக்கு சிறந்த முறை.
பாருங்களேன். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்னு பொதுவாக சொல்லிட்டு அது ஒரு முறை தானா? அதுக்குள்ளே திட்டங்கள் இல்லையா? வகை இருக்குமா? ஃபிக்ஸட் டெபாசிட்னு ஒரு முறை தான் பேங்க்கில் இருக்கா? கிடையாது. ஆர்டி இருக்குது, உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது, பேங்க் இன்னொன்று இதிலெல்லாம் போனீங்கன்னா கிசான் விகாஸ் பத்திரம் இருக்குது, 10 வருடம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டா டபுள் ஆகக்கூடிய திட்டங்கள் இருக்குது. இப்படி திட்டங்களே உங்களுக்கு நிறைய அதில் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. முதலீட்டு திட்டங்களே நிறைய வச்சுருப்பாங்க. அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல திட்டங்கள் உள்ள உண்டு. இப்போ புதுசாக உள்ள ஒருத்தர் வராருன்னு வச்சுங்க, அவங்களுக்கு வந்து பங்கு சந்தை அச்சம்னால நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரோம். ஆனால் நம்ம என்ன இங்கே சொல்கிறோம், பங்கு சந்தை மாதிரி தாங்க மியூச்சுவல் ஃபண்டும். ஏன்னா இங்கே இருக்கிற பணமும் பங்கு சந்தைக்கு போகும். அதனால தான் உங்களுக்கு அந்த விலைவாசி உயர்வை விட அதிகம் வருமானம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அப்போ இவங்க அந்த அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்போ இதுவும் பங்கு சந்தை மாதிரி தான் இயங்குனா அப்போ எனக்கு இது வந்து நஷ்டத்தை கொடுக்குமே, அப்போ நான் இதுக்குள்ளே போகாமல் இருக்கிறது தானே கரெக்டு? இந்த கேள்வி அங்கே இயல்பாக வரணும். ஏன்னா இந்த முதலீடு அங்கே தானே போட போகிறீங்க. நான் போடலை, எனக்காக ஒருத்தர் வாங்கி போடுறாரு, அவ்வளோதான். நபர் தான் மாறுறாரு தவிர பணம் அங்கே தானே போகுது. அப்போ தான் மியூச்சுவல் ஃபண்டை 2ஆக பிரிக்கிறாங்க. 2 வித முதலீடு இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். வங்கியிலலாம் ஒரே முதலீடு தான், எல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட முதலீடு தான். அங்கே எதுவுமே வந்து அசம்ஷனே கிடையாது. உங்களுக்கு கடனே கொடுத்தாலும் இவ்வளோ வட்டியில் கடன் கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு முதலீடு பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு வட்டியில் இவ்வளோ வட்டி கொடுக்குறேன், நீங்கள் முதலீடு வச்சிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் இவ்வளோ, இந்த 2 ஆப்ஷன் தான். இங்கே அப்படி கிடையாது, இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. எல்லாமே வந்து ஆனால் நிர்ணயிக்கப்படாதது. இவ்வளோ தருவோன் ஒரே ஆனால் 2 திட்டம் உள்ள உண்டு, 2மே நிர்ணயிக்கப்படாதது. இவ்வளோ தருவோன்னு சொல்ல மாட்டாங்க. அதில் ஒன்று வந்து பங்கு சந்தை சார்ந்து இயங்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே அநேகமாக பங்கு சந்தைக்கு தான் இந்த காசுலாம் போகும். இன்னொன்று டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கடன் சந்தைக்கு இந்த ஃபண்டெல்லாம் போகும். இந்த உங்களுடைய பணம் கடன் சந்தைக்கும் போகும், பங்கு சந்தைக்கும் போகும். இந்த 2 திட்டங்கள் இருக்குது. இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே ஒரு 10-15 திட்டங்கள் இருக்குது. கடன் சந்தையில் அது மாதிரி 10-15-20 திட்டங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. இது புதுசாக வரவங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும். அதனால் நம்ம எளிமையாகவே சொல்லிடலாம். அதுக்குள்ளே பிற வார்த்தைகள்லாம் ரொம்ப குழப்பமே இருக்கும். அதனால் எளிமையாக சொல்கிறதுக்கு எப்படி சொல்லிக்கலாம்னா, பங்கு சந்தை சார்ந்து போகிறது உங்களுக்கு அச்சம் இருந்தால் அப்போ நீங்கள் கடன் சந்தை சார்ந்து போங்க. இது இதை விட பாதுகாப்பு அதிகம். அப்போது கொஞ்சம் புரிதல் இருக்குது, கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாமே பங்கு சந்தை சார்ந்து மியூச்சுவல் ஃபண்டு பாங்கன்னா அதுக்கும் உள்ள திட்டம் இருக்குது. நீங்கள் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறீங்க, 5,000 ரூபா பங்கு சந்தை சார்ந்து திட்டத்திலையும் 5,000 ரூபா கடன் சந்தை சார்ந்து திட்டத்திலையும் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. ஹைப்ரிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது உங்களுடைய ஃபண்டை வாங்கி பிரித்து போடுவாங்க 2த்துலையுமே. அப்போ ஒரு இப்போ பங்கு சந்தை இறங்கிடுச்சுன்னா கூட கடன் சந்தை உங்களுக்கு இறங்காது. பங்கு சந்தையில் வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அவங்க உங்களுக்கு வட்டி எவ்வளோன்னு சொல்லிடுவாங்கல்ல. ஏன்னா கடன் தானே வாங்குறாங்க. ஆமாம், கடன் வாங்காதான் உங்களுக்கு இந்த தேதியில் இவ்வளோ வட்டி கொடுப்பேன், இந்த தேதியில் உங்களுக்கு அசலோடு கொடுத்துருவோம் சொல்லப்பட்டது தாங்க. அதனால தான் உங்களுக்கு இங்கே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அதனால தான் உங்களுக்கு இமீடியட்டாக அது ஒரு 20% வளர்ந்துடும், 25% வளர்ந்துட முடியாது. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் நானும் பார்ட்னராக சேர்றோம், இன்னொருத்தரும் சேர்றாரு, திடீர்னு 1000 ரூபாய் லாபம் வரும், 5000 ரூபாய் லாபம் வரும், 3000 லாபம் வரும், லாஸ்ட்டில் போகும். இங்கே எதுவுமே நிர்ணயிக்கப்படலை. அதே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் கடன் வாங்கிட்டா அங்கே நிர்ணயிக்கப்பட்டோம். அவர்கிட்ட வாங்கினது நம்ம பொறுப்பு. இங்கே லாஸே ஆனால் கூட அவர்கிட்ட அந்த வட்டியை கொடுத்தாகணும். அப்போ இதுதான் இது கடன் சந்தை, இது பங்கு சந்தை. இந்த இடத்துலனால தான் நிர்ணயிக்கப்பட்டதுனால தான் உங்களுக்கு 20%, 30%, 50% வந்த லாபம்லாம் உண்டு. ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறதுன்னா 12% தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 12% வச்சுட்டு நீங்கள் ஏன் 12% சொல்கிறாங்கன்னா, அப்படி தான் மொத்தம் இதோட வரலாறு பார்த்தா இருக்குது. குறைஞ்சபட்சம் 12 கொடுத்துருக்கு. மியூச்சுவல் ஃபண்டோட வரலாறு பின்னோக்கி பார்த்தோன்னா 12 கொடுத்துருக்கு. அதனால் ஒரு 12 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதையும் உறுதிப்படுத்தலை, அதை வந்து ஒரு குறியீடாக வச்சுக்கிறாங்க. ஏன் 12க்கு நமக்கு அதை வந்து சரி 12 மட்டும் வச்சு ஏங்குன்னு சொன்னால் வங்கியை தான் அங்கே ஒப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு அது 7 தானே கொடுக்குது. அதை ஒப்பிடும்போது உங்களுக்கு 5% அதிகம் இல்லைங்க. அதனால தான் இதை வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் நிறைய பண்ணுறதுனால. அதனால் விலைவாசி உயர்வுக்கு இது நம்ம இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை பற்றியே பேசலை, பங்கு சந்தைக்குள்ளே போகல. அது மிகப்பெரிய ஒரு அது ஓஷன் மாதிரி இருக்கும். அது ரொம்ப கற்றுக்கினா மட்டும்தான் உள்ளே போவோம். அப்போ இந்த பங்கு சந்தை சார்ந்து இயங்கக்கூடிய திட்டங்கள்லேயே 2ஆக பிரித்தோம். அந்த 2லே கடன் சந்தையை 2ஆக பிரித்தோம், அரசு தனியார்னு. இப்போ ஒருத்தர் உள்ளே வரும்போது ஒன்றும் இல்லை, நான் வந்து அடுத்த வருஷம் வாங்கக்கூடிய பொருளுக்கு விலைவாசி உயர்வுக்கு தாண்டி வருமானம் வரணும், அங்கே கட்டக்கூடிய ஜிஎஸ்டி விட வருமானம் வரணும். எதுக்குள்ளே போகலான்னு பார்த்தா நீங்கள் கடன் சந்தை சார்ந்து இயங்கலாம், கொஞ்சம் பங்கு சந்தை சார்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போட்டு, இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ். ஹைப்ரிடாக போனால் பெட்டர். ஹைப்ரிட் போகலாம், பெஸ்ட்டு. ஹைப்ரிட் போகலாம். ஹைப்ரிட் போனீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. பேலன்ஸ் அட்வான்டேஜ் வந்து அதே தான், கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து லாங் டேர்மில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு முடிவு தெரியும்.
நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்கன்னா ஈக்குவிட்டியை இப்போ இதில் கற்றுக்கிட்டாங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1500 பிரிச்ச மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா கற்றுக்கிட்டேன்னா இங்கே 500 குறைச்சின்னு வந்து இங்கே 200 ஆக்கிடுவாங்க, இங்கே 800 ஆக்கிடுவாங்க. ஈக்குவிட்டி தான் உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும். கரெக்ட். லாங் டேர்மில் ஈக்குவிட்டி மட்டும்தான், அதையும் சொல்லலாம், ஈக்குவிட்டி மட்டும்தான் டெவலப் பண்ணி கொடுக்கும். கடன் சார்ந்தே ஒரு சேஃப் சைடுக்கு, அது இருக்காமல் இருக்கக்கூடாது, அது சேஃப் சைடுக்கு அங்கே குறைச்சிக்கிறோம், அவ்வளோதான். அந்த குறைக்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் கற்றுக்கிறது. கரெக்ட். அது இல்லையா மொத்தமாக பயமா, சரி பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்டே வராதிங்க, எங்கேயாவது இருங்க. அங்கே தான் 11%, 8%, 9%, 10% கொடுக்குது. இங்கே 6-7 தானே கொடுக்குறாங்க. அப்போ அதுலையாவது கற்றுக்கலாம். அப்படியாவது இருந்து கற்றுக்கிறதுக்காக ஒரு முறை சொல்கிறேன். ஏன்னா 100 ரூபாயிலேருந்து நம்ம கற்றுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் 100 ரூபா கூட முதலீடு பண்ணலாம். 100 ரூபான்றதில் இன்றைக்கி எப்படிப்பட்ட நபரும் வந்து தொடங்கக்கூடிய இடம் தான். என்றைக்குமே தேவைப்படாத பணம், கரெக்டாக ஒரு 5000 ரூபா போட்டிருந்தா தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுரும். 100 ரூபா போடணுமா தேவைப்படாது. அப்போ அதை வச்சு கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கிறது வந்து என்றைக்குமே தேவைப்படாத தொகையை மட்டும் 100 போடுங்க, வேறு எதுவும் வேண்டாம். பல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் 100 ரூபாவே மாதம் வாங்குறாங்க. மற்ற பல பேர் வாங்குறது 500 ரூபா தொடக்கம். எஸ்ஐபி 250 கொண்டு வந்துட்டாங்களா சார்? 100 இருக்குது, 500 இருக்குது, 250 இருக்குது. அதனால் நீங்கள் நம்ம ரொம்ப லீஸ்ட்டாக சொல்லிட்டேன். கரெக்ட். ஏன்னா இதுதான் யாருக்குமே பிச்சிக்கல் இல்லாத, பிச்சல் இல்லாமல் போகட்டும் கற்றுக்கிறது என்ன அப்படி. அதனால தான் நம்ம இங்கேருந்து கற்றுக்கிறதுக்காக இந்த சைடுங்க, இந்த சைடு வந்து இந்த பங்கு சந்தை சார்ந்து இயங்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு சைடு ரொம்ப ரொம்ப குறைவான விழிப்புணர்வு இருக்கிறதுனால தான் மக்கள் திரும்பி போய் இந்த விலைவாசிக்குள்ளேயும் அது கட்டக்கூடிய ஜிஎஸ்டிக்குள்ளேயும் லாக் ஆகிறாங்க. திருப்பி அவங்க அதிகம் உழைக்கணும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் எதிர்கொள்ளணும். அப்போ எப்படி உழைக்க முடியும்? ஒரு மனிதன் உழைச்சுனே இருந்தால் வரிசையாக குறைஞ்சினே தானே வரும். அப்போ தான் இந்த இடம் பயன்படும். அதை நீங்கள் பிகினிங்கில் தொடங்குறதுன்றது எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த வயதிலாவது இருங்க, நீங்கள் எந்த 40, 50, 60 எதனாவது இருங்க, எந்த வயதில் இருந்தாலும் இதில் இயங்கலாம். வயதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. புது தொடக்க வயது இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன் வரும். 22 வயதில் போட்டிங்கன்னா அதிக ரிட்டர்ன் வரும். அதுக்காக நீங்கள் 22 வயசு குறைய முடியாது உங்களாலாம். பொதுவாக அப்படி தான் நிதி சந்தையில் நிறைய சொல்லுவாங்க, தொடக்கத்திலே போடும். எல்லாரும் தான் பாதி பேர் நீங்கள் 50 கடந்துட்டாங்களே, எத்தனை பேருக்கு இன்னும் 22 வயசுலேயே பேச முடியும்? அந்த வயதுக்கிறவங்க அதில் போடுங்க. அதை விட 50 வயதில் இருக்கிறவங்களும் தொடங்காமல் இருக்காதிங்க. கண்டிப்பாக தொடங்குறதுக்கு தான் அந்த வயதையும் நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன வருது, நம்மளுக்கு இல்லை பொழுது அந்த பக்கம் 22 வயசில் நம்ம தவற விட்டு நம்மளுக்குது அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நீங்கள் 60 தொடங்கலாம், 70 தொடங்கலாம், 80 தொடங்கலாம். அதை என்ன தொடங்குறதுக்கு வயது தேவையில்லை. ஏன்னா அங்கே ஒன்றும் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனை வைக்கல. இப்போ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. இவ்வளோ வருஷத்துக்கு மேலே என்ட்ரி ஆக முடியாது. கரெக்டுங்களா? இவ்வளோ மேலே நீங்கள் இந்த ஏஜ் வந்தால் உங்களுக்கு உள்ளே கிடையாதுன்றவாங்க. அப்படி இல்லையா? நீங்கள் 90 வரலாம், 100 வயசு இருந்தாலும் வரலாம் உள்ளே. அப்போ அங்கே ஓப்பனில் இருக்குல்ல, அப்போ அது உங்களுக்கும் தானே அர்த்தம். அந்த இடத்துல எவ்வளோ ஏங்கலான்னு மட்டும்தான் நீங்கள் சிந்திக்கணுமே தவிர அதில் ஏங்கவே கூடாதுன்னு யோசிக்கக்கூடாது. பங்கு சந்தையிலையோ பங்கு சந்தை சார்ந்த திட்டங்களையோ ஏங்கவே கூடாதுன்னு திட்டங்கள் எப்படின்னா அவங்க லாக் பண்ணிட்டுமே. இப்போ உனக்கு 60 வயசு ஆகிட்டு நீங்கள் சேஃபாக இருக்கணும், நீ பங்கு சந்தையில் இயங்கக்கூடாது, மியூச்சுவல் ஃபண்டில் இயங்கக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்டில் குறிப்பாக பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் இயங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க லாக் பண்ணிட்டாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸில் லாக் பண்ணுறாங்கல்ல, லைஃப் இன்சூரன்ஸில் லாக் பண்ணுறாங்கல்ல, எல்லாத்தையும் லாக் பண்ணுறாங்க. அதுமாதிரி இங்கே லாக் பண்ணிட்டோம் இல்லையே. அப்போ அது ஓப்பன் தானே. அப்போ இங்கே அச்சத்தை என்ன உண்டு பண்ணுறாங்க, நீங்கள் 22லே பண்ணிடணும், 30லே பண்ணி 22ல் பண்ண நல்லது தான். நிறைய பணம் ஒரு இல்லை அனுபவிக்க முடியும் அது அதுக்காக தான் அது சொல்கிறது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் வந்ததே இப்போ வந்து யூடியூப்பால் நிறைய பரவலாக போய் பார்க்குறவங்க 50 வயசு மேலே தான் அதிகம். அவங்களுக்கு ஒரு அச்சம் வரல, நம்ம மிஸ் ஆகிட்ட பொழுது நம்ம அது பக்கம் போக வேணான்னு சிந்தனை வந்துடக்கூடாதுல்ல. யார் வேணாலும் போகலாம். அதனால தான் நம்ம அழுத்தமாக சொன்னது 100 ரூபாயிலேருந்து கற்றுக்குங்க. ஒரு நாளுக்கு ஒரு மாதம் 100 ரூபா போட்டால் ஒரு வருடத்துக்கு 1200 ரூபா தான். கற்றுக்கின மாதிரி ஆச்சு. நீங்களே எதை போகலான்னு முடிவு பண்ண மாதிரி ஆச்சு. அதுதான் சார் முடிவாக நமக்கு என்னென்னா, நீங்கள் விலைவாசி உயர்வை எதிர்கொள்கிறதுக்கு அது மட்டும் முதலீடு பத்தாது, அது கூட கட்ட வேண்டிய வரிக்கும் சேர்த்து நீங்கள் முதலீடு பண்ணோம். அந்த முதலீடு மியூச்சுவல் ஃபண்டு பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ தான் ரெண்டையும் பீட் பண்ணிவிட்டு உங்களால் எதுவும் வாழ முடியும். அவ்வளோதான். நீங்கள் வளர முடியாது இல்லை, நீங்கள் வாங்கப்பட்ட பொருளை நீங்கள் வாங்கலாம். அவ்வளோதான். நம்ம இவ்வளோ பேசப்பட்டது உள்ள அர்த்தமே அது ஒன்று தான். அதுதான் இன்றைக்கி இருக்கிற முதலீடு முறையில் சிறந்தது அது. ஆமாம், ரைட் சார். இவ்வளோ கருத்துக்களை ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நிச்சயமாக உங்களோட கருத்துக்கள்லாம் ஒரு பெரிய அவேர்னஸை கொடுக்கும்னு நம்புகிறோம் சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.